குரு பகவானை பற்றி ஒரு சிறிய தகவல். ராசி மண்டலத்தில் உள்ள 12 வீடுகளில் குரு பகவான் எந்த வீட்டிலும் தனித்திருந்தால் நன்மையா தீமையா என்பதை பற்றி நாம் இப்போது அறிவோம். குரு பகவான் ஒரு முழு சுபக்கிரகம், ஒரு ஒளி பொருந்திய கிரகம். அதுபோக ராசி மண்டலத்திலேயே சுபக்கிரகங்கள் அதிபதியாக கொண்ட வீடுகள் ஒளி பொருந்திய வீடுகளாக இருக்கும். சுபக்கிரகங்கள் என்றால் யார் யார்? குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், வளர்பிறை சந்திர பகவான். அவர்களின் வீடுகள் என்ன என்ன? சுக்கிர பகவான் வீடு ரிஷபம் வீடு, துலாம் வீடு. புதன் பகவான் வீடு மிதுனம் வீடு, கன்னி வீடு. குரு பகவான் வீடு தனுசு வீடு, மீனம் வீடு. சந்திர பகவான் வீடு கடகம் வீடு. இந்த 7 வீடுகளும் இயற்கையாகவே ஒளி பொருந்திய வீடுகள். இந்த வீடுகளிலே ஒளி பொருந்திய கிரகமான குரு பகவான் போய் இருந்தால் ஒளித்தன்மை அதிகமாகிவிடும். அப்படி அதிகமான ஒளித்தன்மை இருக்கும் பொழுது அந்த வீடு பாதிப்படையும். ஆனால் குரு பகவான் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது அசுப கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த குரு பகவானை பார்த்தாலோ இல்லை குரு பகவான் அவரை பார்த்தாலோ அவர் தனித்து இருப்பதாக அர்த்தமில்லை. அவர் ஒருவருக்கொருவர் தொடர்பில் இருப்பதாக அர்த்தம். அப்படி பார்த்து விட்டால் அந்த குரு பகவான் அந்த சுகத்தன்மை நிறைந்த அந்த வீடுகளுக்கு நல்லதைத்தான் செய்வார். அதுவாக குரு பகவான் அசுப கிரகங்கள் அதிபதியாக கொண்ட வீடுகளான சிம்மம், மகரம், கும்பம், விருச்சிகம், மேசம் ஆகிய வீடுகளில் தனித்திருந்தால் நன்மை செய்வார். ஏன்னா அந்த வீடுகள் இருண்ட வீடுகள். அந்த வீடுகளிலே குரு பகவான் இருக்கும் பொழுது ஒளித்தன்மை என்பது குறைவாகத்தான் இருக்கும். அப்படிங்கும்போது அவர் நன்மையைத்தான் செய்வார். அதே நேரத்தில் சுபத்தன்மை நிறைந்த வீடுகளில் குரு பகவான் இருந்து அதிகமான சுவைத்தன்மை நிறைந்த கிரகங்களான சந்திர பகவான், புதன் பகவான், சுக்கர பகவான் இவர்களால் சேர்ந்திருந்தால் ஒளித்தன்மை அந்த வீட்டுக்கு அதிகமாக வரும். அப்பொழுதும் அந்த வீட்டின் பலன்கள் கிடைக்காமல் போய்விடும். அதே மாதிரி ராகு பகவான், கேது பகவான், சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவான் இவர்கள் கூட்டாக இருந்தாலும் அந்த வீடு இரண்டு வரும். அதிக இருள் இருந்தாலும் அந்த வீடு பலனை தராது. அதிக ஒளி இருந்தாலும் அந்த வீடு பலனை தராது. ஆதலால் குரு பகவான் தனித்திருந்தால் தீமை என்பதில்லை. அந்த சூழ்நிலையை பொறுத்துத்தான் அவர் நன்மை செய்வதும் தீமை செய்வதுமாக இருக்கிறதை ஒழிய குரு பகவான் தனித்திருப்பதால் தீமை என்பதில்லை. அது இடம் பொருள் ஏவல் என்பது போல் இடம் பொருளுக்கு தக்கன நாம் அந்த பலனை காண வேண்டும். இதுவரையிலே குரு பகவானை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். மேலும் அடுத்த வீடியோவில் மற்றவர்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். இதுவரையில் உங்களோடு கலந்துரையாடல் செய்வதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.